வணக்கம் நண்பர்களே. சொந்த தொழில் தொடங்க வேண்டும் என்பது நம் எல்லார் மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை. ஒரு வேலைக்கு செல்பவர்கள் கூட ஒரு கூடுதலாக ஒரு வருமானம் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் ஒரு வீடியோ சேனல் ஆரம்பித்திருக்கிறோம். அதன் பெயர் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது சுயதொழில். ஆக இந்த சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் என்று ஏன் நினைக்கிறார்கள்? அதாவது இப்போ இன்றைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அதிகமான வேலைப்பளு மற்றும் ஒரு பிடிக்காத ஒரு சூழ்நிலை காரணமாக ஒரு வேலையை செய்து கொண்டிருப்பது, மேலும் ஒரு சொந்தமாக ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து ஒரு 10 பேருக்கு அது வேலை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம், மேலும் குடும்பத்துடன் தங்கியிருக்க வேண்டும், இப்படி பல்வேறு வகையான காரணங்கள் இருக்கின்றன. ஆக இன்றைய பதிவில் தேங்காயிலிருந்து தேங்காய் பவுடர் எப்படி தயாரிப்பது என்பதை பார்க்கலாம். அதாவது இந்த தேங்காய் பவுடர் தயாரிப்பதற்கு தேவையான இடம், ஆட்கள், மின்சாரம், அதற்கான இந்த விற்பனை வாய்ப்புகள் மற்றும் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எப்படி தயாரிப்பது ஆகிய எல்லா விவரங்களையும் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். முதலில் இந்த தேங்காய் பவுடர் எப்படி தயாரிக்கிறார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள். வணக்கம் நண்பர்களே. அதாவது தேங்காய் பவுடர் தொழிற்சாலை அமைப்பதற்கான ஒரு திட்ட அறிக்கை, அதை நாம் இப்போ பார்க்க போகிறோம். தினசரி 460 கிலோ பவுட்ரு இந்த திட்ட அறிக்கை மூலம் நம்ம தயாரிக்கலாம். இப்போ தினசரி நம்ம ஒரு 460 கிலோ அப்படின்னா தினசரி ஒரு ஷிஃப்ட்டு, அதாவது 8 மணி நேரத்தில் நம்ம தயாரிக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா, 1000 கிலோ பருப்புலேருந்து நமக்கு 230 கிலோ நம்ம பவுடர் கிடைக்கும். அதாவது 23% நமக்கு அவுட்புட் கிடைக்கும். சரிங்களா? அப்போ 1000 கிலோலேருந்து 230 கிலோ. அப்போ நம்ம தயாரிக்க போகிறது 460 கிலோ அப்படின்னா 2000 கிலோவிலிருந்து நமக்கு 460 கிலோ பவுடர் கிடைக்கும். சரிங்களா? அப்போ இப்போ 2000 கிலோ பருப்பு நமக்கு வேணும் அப்படின்னா ஒரு தேங்காய் ஒரு 500 கிராம் வெயிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் அப்போ நமக்கு மொத்தம் 4000 தேங்காய் தேவைப்படும். ஒரு நாளைக்கு 4000 தேங்காய் பர்ச்சேஸ் பண்ணால்
அதுலேருந்து நமக்கு 460 கிலோ பவுடர் நம்ம தயார் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுலேருந்து ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா 23% அவுட்புட் கிடைக்கும். அதாவது 1000 கிலோ நீங்கள் இன்புட் கொடுத்தா உங்களுக்கு அவுட்புட் வந்து 23% கிடைக்கும். இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து 10/3/2018 அன்றைக்கி தயாரிக்கப்பட்டது. சரிங்களா? இப்போ நீங்கள் இதோடைய இந்த மதிப்பு வந்து நான் 10/3/2018 நம்ம போட்டிருக்கிறேன். நீங்கள் வருங்காலத்தில் நீங்கள் பார்க்கும்போது இதோடைய விலை குறைஞ்சிருக்கலாம், இல்லை அதிகமாக இருக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிலம் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 6000 சதுரடி, அதாவது 14 சென்ட் தேவைப்படும். ஸோ இதில் மதிப்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட் வந்து ஒரு 1,50,000 ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 21 லட்சம் ஆகும். அப்போது இந்த ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போது நகரத்துலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஏரியா பேஸ் பண்ணி நான் போட்டிருக்கிறேன். சரிங்களா? அது வந்து ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து மாறுபடும். சரிங்களா? அது நீங்கள் வந்து அது உங்கள் ஏரியாவில் இருக்கிற நபர்களை கேட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து கட்டடப்பரப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டு. சரிங்களா? அப்போ வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் கட்டுறதுக்கு ஒரு 1000 ரூபா இப்படி நான் தோராயமாக போட்டிருக்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவை பொறுத்து 1000 கம்மியாகவும் கேட்கலாம், இல்லை 2000 கூட கேட்கலாம். அது உங்கள் ஏரியாவை பொறுத்து. அப்போ அதுக்கு ஒரு 5 லட்சம் ஆகும். சரிங்களா? அடுத்தது வந்து இப்போ தேங்காய் பவுடர் பண்ணோன்னா என்னென்ன மிஷின் தேவைப்படும்? சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் ஓடு பிரித்தெடுக்கும் இயந்திரம், டீசெல்லிங் மிஷின் தேவைப்படும். சரிங்களா? அதோட விலை வந்து 68,000. அடுத்தது வந்து பழுப்பு தோல் உரிக்கும் இயந்திரம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பவுடர் எப்படி பண்ணுவாங்கன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போது தேங்காய் மேலே வந்து அந்த ஓடை வந்து தட்டி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பால் ஷேப்பில் ஒரு உருண்டை வடிவத்தில் உங்களுக்கு வந்து தேங்காய் கிடைக்கும். அதுக்கு மேலே வந்து ப்ரௌன் கலர் ஸ்கின் இருக்கும். அந்த ஸ்கின்னை வந்து நம்ம கத்தி வச்சு சீவலாம். இல்லைன்னா அது மிஷின் இருக்குது. அந்த மிஷினோட ரேட்டு வந்து 4,25,000. சரிங்களா? அப்புறம் அடுத்தது வந்து அந்த தேங்காயை வந்து துண்டுகளாக மாற்றும் இயந்திரம், அதை சின்ன சின்ன பீஸாக மாற்றுறோம். அதுக்கு வந்து அந்த மிஷின் பேர் வந்து ஷெல்டிங் மிஷின். அது வந்து 1,40,000. அடுத்து வந்து கழுவும் இயந்திரம். இது வந்து சுத்தமாக நம்ம க்ளீன் பண்ணணும். ஒரு கன்வேயர் மாதிரி அதில் போட்டு க்ளீன் பண்ணணும். அதுக்கு வந்து 1,75,000. அடுத்து வந்து இது வந்து நம்ம பவுடராக கன்வெர்ட் பண்ணுறோம். அதுக்கு வந்து பல்வரைசர். அது வந்து பார்த்திங்கன்னா 2,05,000. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உலர்ப்பான், ட்ரையர். அதாவது பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பவுடர் வந்து நம்ம எந்த அளவுக்கு அந்த ஈரப்பதம், அதாவது மாய்ஸ்டர் கண்டென்ட்டை வந்து நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து கெடாமல் இருக்கும். ஒரு 4 மாதத்தில் 6 மாதம் எனக்கு கெடாமல் இருக்கும். அவன் வந்து அந்த அந்த கண்டென்ட், அந்த ஈரப்பதத்தை நம்ம எடுக்கணும், மாய்ஸ்டர் எடுக்கணும். அதுக்கு தான் வந்து உலர்ப்பான். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 லட்சம். சரிங்க, 1 மணி நேரத்தில் வந்து 100 கிலோ நம்ம வந்து வளர்த்தலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட்டர். அது வந்து ஒரு 1,50,000. சரிங்களா? ஆக மொத்தம் நீங்கள் வந்து நிலம் வாங்கி பில்டிங் கட்டி மிஷினரி வாங்கி எல்லாம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 44,63,000 ஆகுங்க. சரிங்களா? இல்லை உங்கள்கிட்ட வந்து நிலம் பில்டிங் இருக்குதுன்னா 24,13,000 உங்களுக்கு தொழிற்சாலையை ஆரம்பிச்சிடலாம். அப்போ இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இப்போ இந்த கோகன் போர்டு கொச்சியில் இருக்குது. அந்த கோகன் போர்டு கொச்சியை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க வந்து, அதாவது டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட்டு வந்து ஒரு 50 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து 25% வந்து உங்களுக்கு வந்து லோன் கொடுப்பாங்க. சரிங்களா? அதாவது இந்த மிஷினரி, லேண்டு, எலக்ட்ரிசிட்டி இந்த காஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து 25% லோன் கிடைக்கும். சரிங்களா? அப்போ வந்து இந்த 44 லட்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 24,13,000 உங்களுக்கு சாரி, அந்த 44 லட்சத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
கிட்டத்தட்ட 11 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து சப்சிடி கிடைக்குது. அதே மாதிரி இந்த 24,13,000 வந்து உங்களுக்கு வந்து 6,03,250 ரூபா உங்களுக்கு வந்து சப்சிடி கிடைக்குது. சரிங்களா? உங்களுக்கு வந்து இந்த சப்சிடி டீட்டெயில்ஸ் பற்றி நான் அடுத்த பகுதியில் நான் விரிவாக சொல்ல போகிறேன். சப்சிடி எப்படி வாங்குறது, அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்கும், அது எல்லாமே நான் வந்து இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். சரிங்க. இப்போ தினசரி வந்து 8 மணி நேரம். அந்த 8 மணி நேரத்தில் வந்து நமக்கு வந்து எவ்வளவு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், நமக்கு அதுலேருந்து நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நம்ம வந்து 460 கிலோ பவுடர் தயாரிக்க போகிறோம். அப்போ அதுக்கு வந்து 4000 தேங்காய் நம்ம வாங்க போகிறோம். ஒவ்வொரு தேங்காயோட வெயிட் வந்து 500 கிராம். சரிங்களா? அப்போ இப்போ வந்து தேங்காயோட விலை வந்து இப்போது நிலவரப்படி அதிகமாக இருக்குது. சரிங்களா? அப்போ வந்து 25 ரூபா, ஒரு தேங்காய் 25 ரூபா அப்படின்னா அதுக்கு வந்து 1 லட்ச ரூபா ஆகும். அப்போ வந்து ஆட்கள் வந்து ஒரு 8 பேர் தேவைப்படும். அவங்களுக்கு வந்து ஒரு 600 அப்படின்னா 4800 செலவாகும். மின்சாரம் வந்து ஒரு 20 யூனிட் தேவைப்படும். அது வந்து 10 ரூபா அப்படின்னா 200. அப்போ இந்த பேக்கிங் வந்து அந்த 1 கிலோ கவர் வந்து ஒரு 6 ரூபா ஆக நான் போட்டிருக்கிறேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா பல்காக அடிச்சிங்கன்னா தான் இந்த ரேட்டு கிடைக்கும். இப்போ பல்காக அடிக்கிறதுனா ஒரு 50,000 1 லட்சம் அந்த மாதிரி அடிச்சிங்கன்னா இந்த ரேட்டில் கிடைக்கும். இல்லைன்னா இந்த ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாகும். சரிங்களா? அப்போ வந்து உங்களுக்கு வந்து மொத்த செலவு வந்து பார்த்திங்கன்னா 1,08,260 ரூபா உங்களுக்கு வந்து 8 மணி நேரத்துக்கு ஆகக்கூடிய செலவு. சரிங்களா? இப்போ இதில் நமக்கு என்ன வரவு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அப்போ வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பவுடர் வந்து 460 கிலோ பவுடர் கிடைக்குது. இப்போது அந்த 10ஆம் தேதி நிலவரப்படி 1 கிலோ பவுடரோட விலை வந்து 180 ரூபா. அப்போ வந்து உங்களுக்கு 82,800 உங்களுக்கு கிடைக்கிது. இதில் வந்து பவுடர்லேருந்து. சரிங்களா? அந்த நெக்ஸ்ட்டு வந்து இந்த தேங்காய் ஓடு இருக்குது பாருங்கள், அதையும் நம்ம சேல்ஸ் பண்ணலாம். இப்போ தேங்காய் ஓடு வந்து ஒரு தேங்காயிலேருந்து ஒரு 25 கிராம் கிடைக்கும். அப்போ வந்து 4000 தேங்காயில் ஒரு 1000 கிலோ கிடைக்கும். சரிங்களா? அப்போ வந்து இது வந்து 1 கிலோ வந்து 14 ரூபா. சரிங்களா? இது வந்து 14,000 உங்களுக்கு கிடைக்கும் ப்ராஃபிட்டு. சரிங்களா? இது வந்து இப்போ உங்களுக்கு அந்த இந்த சார்கோல் இண்டஸ்ட்ரியெல்லாம் வாங்கிக்குவாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் ஸ்கின், அது வந்து ஒரு தேங்காயிலேருந்து 12 கிராம் கிடைக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா 450 கிலோ கிடைக்கும். சரிங்களா? இது வந்து 1 கிலோ வந்து 60 ரூபா. இப்போ இதுலேருந்து கூட எண்ணெய் எடுக்கிறாங்க. இந்த ப்ரௌன் ஸ்கின்னுக்கு அதிகம் வாங்கிட்டு போய் எண்ணெய் எடுக்கிறாங்க. சரிங்களா? இது வந்து 28,800 கிடைக்குது. சரிங்களா? அப்போ வந்து மொத்த வரவு வந்து 1,25,600. சரிங்களா? இப்போ மொத்த வரவு 1,25,600. மொத்த செலவு வந்து 1,08,260. அப்போ வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் நிகர லாபம் வந்து 17,340. சரிங்களா? இதுதான் வந்து 8 மணி நேரம் 8 மணி நேரத்தில் 460 கிலோ தயாரிப்புக்கு தேவையான திட்டறிக்கை. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த திட்டறிக்கையை நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸை வச்சுக்கிட்டு, உங்கள் ஊரில் வந்து ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்கும்போது அவங்கள நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். ஏன்னா பேங்க்கில் வந்து எப்படி கேட்பாங்க கேட்டிங்கன்னா, அவங்க வந்து நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ் இல்லை நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸுக்கு ஆகக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, டிப்ரிசியேஷன், ப்ராஃபிட், இந்த 3ஐயும் வந்து அவங்க வந்து காமிக்க சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வந்து அந்த ப்ராஃபிட் அந்த ஆடிட்டர்கிட்ட போய் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கிளியராக வந்து டீட்டெயிலாக ஒரு ரிப்போர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை கொண்டு போய் நீங்கள் பேங்க்கில் கொடுக்கணும். சரிங்களா? அந்த பேங்க்கில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லோன் கிடைக்கும். ஓகேங்களா? இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கடைசியில் கொடுத்துருக்குறேன். நன்றி. தேங்காய் பவுடர் தொழிற்சாலை அமைக்கும் அப்படின்னா அதுக்கு லோன்
மற்றும் சப்சிடி எப்படி வாங்குறது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த லோன் வந்து நம்ம பேங்க் அப்ரோச் பண்ணணும். சப்சிடி வாங்கணுன்னா நம்ம கோஆபரேட்டிவ் போர்டு கொச்சியில் வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும். சரிங்களா? அதாவது நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேஷனலைஸ்டு பேங்க் இருப்பாங்க. கனரா பேங்க்கு, ஸ்டேட் பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்த மாதிரி பேங்க் இருக்கும். அவங்ககிட்ட போயிட்டு நம்ம ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை கொடுத்து நம்ம லோனு வாங்கணும். சரிங்களா? அந்த லோன் சரி ஓகே எல்லா லோன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த சப்சிடிக்கு வந்து கோஆபரேட்டிவ் போர்டு கொச்சி வந்து அப்ரோச் பண்ணணும். இப்போ வந்து இந்த கோஆபரேட்டிவ் போர்டு பார்த்திங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து ஒரு 50 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். 50 லட்சத்துக்குள்ளே அந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் இருந்ததுன்னா அவங்க வந்து ஒரு 25% சப்சிடி கொடுக்குறாங்க. அதாவது 50 லட்சத்துக்குள்ளே இருந்ததுன்னா 12,05,000 உங்களுக்கு வந்து சப்சிடி கிடைக்கும். சரிங்களா? இந்த சப்சிடி வந்து அவங்க வந்து 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு எப்போ கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பேங்க்கில் வந்து உங்களுக்கு ஒரு 50% லோன் சேங்ஷன் பண்ணிட்டாங்கன்னா கோஆபரேட்டிவ் போர்டும் உங்களுக்கு வந்து 50% சப்சிடி கொடுத்துருவாங்க. எல்லாமே பேங்க் மூலிமா தான் நடக்கும். இப்போ ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேங்க்லேருந்து 50 ரிமைனிங் 50% லோனை வந்து சேங்ஷன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து 40% சப்சிடி வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? மூணாவது இன்ஸ்டால்மெண்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபேக்ட்ரி வந்து எல்லாமே செட்டப்பில் பண்ணி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் மீதம் இருக்கிற 10% சப்சிடி வந்து உங்களுக்கு கிடச்சிடும். சரிங்களா? இந்த சப்சிடி வந்து உங்களுக்கு 3 வருஷத்தில் எல்லா சப்சிடி அமௌண்ட்டும் கிடச்சிடும். சரிங்களா? இந்த சப்சிடி எப்படி வாங்குறதுன்னா அதுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதில் ப்ராஜெக்டோட நேமு, அட்ரஸ்ஸு, ஃபேக்ட்ரி அட்ரஸ்ஸு, அப்புறம் ஃபேக்ட்ரியோட பேர், கெப்பாசிட்டி, அதாவது எக்ஸ்பென்ஸ் அதை பண்ண போகிறோமா. சரிங்களா? பேங்க்கில் அப்ரைசல் லெட்டர், பொல்யூஷன் போர்ட் சர்டிஃபிகேட், லேண்ட் டாக்குமெண்ட், பில்டிங்கோட டீட்டெயில்ஸு. சரிங்களா? அப்புறம் வந்து பாருங்கள், லேண்ட் கேபிட்டல் காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட், ஃபைனான்ஸ் டீட்டெயில்ஸு, பிஸ்னஸ் டீட்டெயில்ஸு, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபில் பண்ணணும். அதோட நம்ம வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு, பேங்க் அப்ரைசல் ரிப்போர்ட்டு, டெர்ம் லோன் சாங்ஷன் லெட்டர், பிளான் எஸ்டிமேட் ஆஃப் த பில்டிங், காப்பி ஆஃப் லேண்ட் டாக்குமெண்ட்ஸ், காப்பி ஆஃப் லீஸ் அக்ரிமெண்ட்டு, பர்மிஷன் ஃப்ரம் பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி, கொட்டேஷன் ஃபார் மிஷினரி, என்ஓசி ஃப்ரம் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, அப்புறம் ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் ப்ரூஃப் ஆஃப் ப்ரொமோட்டர்ஸ், அப்புறம் வந்து இது வந்து கம்பெனி பார்ட்னர்ஷிப் கம்பெனியாக இல்லை ப்ராப்பர்ட்டர்ஷிப் கம்பெனி, அதோட ஜெராக்ஸு, இது எல்லாத்தையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணி நம்ம வந்து கோஆபரேட்டிவ் போர்டுக்கு அனுப்பணும். சரிங்களா? கோஆபரேட்டிவ் போர்டோட கான்டாக்ட் நம்பர் இது தாங்க. சரிங்களா? அதேமாதிரி கோஆபரேட்டிவ் போர்டு வந்து சென்னையில் இருக்குது, அதோட கான்டாக்ட் நம்பர் இது தான். சரிங்களா? அப்புறம் கோஆபரேட்டிவ் போர்டு கொச்சியோட மெயில் ஐடி இது தான், cdbtech@gmail.com. நீங்கள் மெயில் அனுப்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து வித்தின் 1 or 2 டேஸில் வந்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கோஆபரேட்டிவ் போர்டோட வெப்சைட்டு. சரிங்களா? இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் நம்பர் வந்து லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ தேங்காய் பவுடரோட விற்பனை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்தியாவை பொறுத்தவரையில் வட இந்தியாவில் வந்து நல்ல சேல்ஸ் ஆகிட்டு இருக்குங்க. ஏன்னா வட இந்தியாவில் வந்து அந்த தென்னை மரங்கள் வந்து இல்லை. அதனால் வந்து அவங்க நம்ம இங்கே சவுத் இந்தியாவில் தான் வாங்குகிறாங்க. அவங்க வாங்கி அதை வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதாவது இந்த நம்ம வந்து தேங்காய் எங்கெங்கே யூஸ் பண்ணுறோமோ அங்கே எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது சாம்பார், சட்னி,
ஸ்வீட்டு எல்லா இடத்துலையும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அவங்க வாங்கி வந்து ஸ்டாக் வச்சுக்கிறாங்க. ஒரு 4 மாதம் 6 மாதம் வரைக்கும் ஸ்டாக் வச்சுக்கிறாங்க. அது இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பவுடர்லேருந்து தயாரிக்கப்படக்கூடிய ரெசிபீஸ் பொருட்கள் வந்து எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ நீங்களே பாருங்கள், இப்போ தேங்காயிலேருந்து பாருங்கள் என்னென்ன பொருட்கள் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். லட்டு, கேக்கு, பிஸ்கட்ஸு, இந்த மாதிரி எண்ணற்ற பொருட்கள் இப்போ வந்து தேங்காய் பவுடர்லேருந்து தயாரிக்கிறாங்க. இதை வந்து ஒரு பேஸ் மெட்டீரியலாக யூஸ் பண்ணி நிறைய பொருட்கள் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. சரிங்களா? அதனால் வந்து இதுக்கு வந்து விற்பனை வாய்ப்பு நல்லாவே தான் இருக்குது. பாருங்கள், சரிங்களா? ஸோ இந்தியாவை பொறுத்தவரையில் டெல்லி, மும்பை, பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், அப்புறம் சிக்கிம், மிசோராம், மணிப்பூர், மேகாலயா, நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் எல்லாத்துலேயும் வந்து அதிகமாக வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா திப்தூர், அதாவது கர்நாடகாவில் திப்தூர்னு ஊர் இருக்குது. அங்கேருந்து நிறைய மூவ் ஆகிட்டுருக்கு. அங்கே வந்து திப்தூரில் வந்து ஒரு 70-80 ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. அங்கேருந்து டெய்லி பார்த்திங்கன்னா மும்பைக்கு ஒரு 100கணக்கான லோடு போயிட்டுருக்கு. அங்கே ஏபிஎம்சி மார்க்கெட் இருக்குது மும்பையில். அங்கே வந்து அவங்க ஹோல்சேலாக வாங்கிக்கிறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்திங்கன்னா பொள்ளாச்சியில் நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. சரிங்களா? பொள்ளாச்சி தான் மெயின் ஹப்பு கோகன் பவுடர் பண்ணுறதுக்கு. அப்புறம் இந்த பேராவூர்னி ஏரியாவிலையும் சில ஃபேக்ட்ரிஸில் இருக்குது. சரிங்களா? நீங்கள் வந்து அப்புறம் வந்து கேரளாவில் இருக்குது. சரிங்களா? ஸோ இதோட விற்பனை வாய்ப்புகள் பொறுத்தவரையில் இந்தியாவில் வந்து பேக்கரி, ஹோட்டல்ஸ் இங்கே வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. பேக்கரியில் இப்போ நம்ம சாப்பிட்றோம் தேங்காய் பண்ணு, அப்புறம் தேங்காய் பருப்பி, சாக்லேட்டு அங்கே எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஹோட்டலில் வந்து ரெடிமேடாக வாங்கி வச்சுக்கிறாங்க. ஏன்னா தேங்காய் வாங்கி ஸ்டாக் பண்ணுறதுக்கு இடம் தேவைப்படும். அதுக்கு பதிலாக தேங்காய் போடுறவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த தொழில் தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சர்வே நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அதாவது இந்த நம்ம நார்த் இந்தியாவுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஹோட்டல்ஸு, அப்புறம் சாக்லேட் கம்பெனிஸு, பெரிய பேக்கரிஸு, ஸோ அவங்கள வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணி அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோம்னா, விற்பனை வாய்ப்புகளை வந்து நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த தொழில் தொடங்கி நடத்துறதுக்கு ஒரு நல்லாயிருக்கும், நல்ல கான்ஃபிடென்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு சர்வே பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இப்போ வெளிநாடுகளை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ், கத்தார், பஹ்ரைன், சவுதி அரேபியா, யுஏஇ, பிரேசில், ஹாங்காங், அமெரிக்கா, ஸ்வீடன், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் போயிட்டுருக்கு. சரி, இந்த கண்ட்ரிஸ்க்கு வந்து போகிறது நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஏதாவது டேட்டா இருக்குதான்னா கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு வந்து 2 வெப்சைட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வெப்சைட் பார்த்திங்கன்னா juba.com. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டேட்டாவில் போய் இந்தியாவில் போயிட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டில் போயிட்டு கோகன் பவுடர்னு கொடுத்திங்கன்னா இந்த கோகன் பவுடர் வந்து எந்தெந்த கண்ட்ரிக்கு போயிருக்குது, எவ்வளோ போயிருக்குது, அது ப்ரைஸ் என்ன, அது எல்லா டீட்டெயில்ஸும் காமிக்கும். பட் இது வந்து பழைய டேட்டா. ஏன்னா வந்து நீங்கள் பெய்டு மெம்பர்ஷிப் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கரண்ட் டேட்டா வந்து அவங்க கொடுப்பாங்க. சரிங்களா? பாருங்கள், ஹாங்காங், நேபாள், கத்தார், பிரேசில், ஈரான், ஸ்வீடன், இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிஸ் போயிருக்குது. சரிங்களா? உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டேட்டா வேணும் அப்படின்னா இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக நிறைய கன்சல்டன்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்கள நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த போர்ட்டில் வந்து கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. ஸோ அவங்கள அப்ரோச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ரியல் டேட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதை தவிர கோகனட் இண்டியான்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டு வந்து தேங்காய்க்குன்னு இருக்கிற ஒரு வெப்சைட்டு, இந்தியாவில் இருக்கிற ஒரு வெப்சைட்டுங்க இது.
இந்த வெப்சைட்டில் வந்து இந்த தேங்காய் வாங்குறவங்க விற்கிறவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் வந்து அது இம்போர்ட் பண்ணுறவங்க டீட்டெயில்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அது மாதிரி இந்த டெய்லி மார்க்கெட் ரேட் அதுவும் இந்த வெப்சைட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் ஒரு சர்வே நீங்கள் ஃபஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் நேரம் ஒதுக்கி பல வெப்சைட்டை பாருங்கள். முடிஞ்சதுன்னா நேரடியாக போங்க. நார்த் இந்தியா போங்க, முடிஞ்சால் வெளிநாடு போங்க. அப்புறம் நிறைய செமினார்ஸில் நடக்குது. அப்புறம் கோகன் போர்டு வந்து நிறைய கண்டக்ட் பண்ணுறாங்க, நிறைய ஃபேர்ஸ் எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதை அட்டன் பண்ணுங்கள். இதெல்லாம் எல்லாமே இந்த நாலேஜ் கிடைச்சதுக்கப்புறம் தொழிலை வந்து தொடங்கும்போது இந்த பொருளை வந்து நம்ம வித்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் இப்போ வந்து கோகன் போர்டு வந்து இப்போது இந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து இணைச்சி இந்த ஃபெடரேஷன்ங்கிற மாதிரி எல்லாம் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அது தமிழ்நாடு, கர்நாடகா எல்லாம் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது ஃபார்மர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி சொசைட்டி, அப்புறம் ஃபெடரேஷன், அப்புறம் கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணி, அப்போ உங்கள் ஏரியாவில் நீங்கள் அந்த பவுடர் கம்பெனி ஆரம்பிக்கணும்னா அந்த ஃபார்மர்ஸும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி கோகன் போர்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். நீங்கள் ஒருத்தரே பண்ண முடியாட்டியும் உங்கள் எல்லாத்தையும் சேர்த்து எல்லா ஃபார்மர்ஸையும் நீங்கள் இணைச்சி ஃபெடரேஷனை கன்வெர்ட் பண்ணி அப்புறம் அதை கம்பெனியாக மாற்றி நீங்கள் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது ஒரு குறைந்த முதலீட்டில் நீங்கள் வந்து ஒரு தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நாங்களும் எங்கள் சைடில் உங்களுக்கு உதவுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கிறோம். சரிங்களா? நன்றி. நேரம் ஒதுக்கி பார்த்தமைக்கு மிகுந்த நன்றி. இந்த தென்னை மதிப்பு கூட்டல் சம்பந்தமாக நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். அந்த புத்தகத்தின் தலைப்பு தென்னை மதிப்பு கூட்டல் உற்பத்தி முறைகள் ஒரு அறிமுகம். இந்த புத்தகத்தில் இந்த 10 பொருட்கள் எப்படி தயார் செய்வது என்பது பற்றி நான் விரிவாக விளக்கமாக எழுதியிருக்கிறேன். அதே போல ஒரு டிவிடியை வெளியிட்டிருக்கிறோம். இந்த டிவிடியில் இந்த 10 பொருட்கள் எப்படி தயார் செய்கிறோம் என்பதை பற்றி ஒரு செயல்முறை விளக்கங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தொழில் முனைவர்களாக மாற வேண்டும், நீங்கள் வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளையும் பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அது மிக விரைவில் நடக்கட்டும் என்று கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.